நாமக்கல்லில் நடைபெற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்ட விரிவாக்கத்தின் கீழ் உதவித்தொகை வழங்குவதற்கான நிகழ்ச்சியில் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் மாணவிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அட்டைகளை வழங்கினார். பல்வேறு நலத்திட்டங்கள் கூட காசு கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏழைகளுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் பணிவந்து 3ஆம் ஆண்டு தமிழ் பயின்று வரும் சல்மா பல்கீஸ். தொடர்ந்து திருவள்ளுவர் அரசு கலைக் கல்லூரி கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் பி திவ்யா. நாமக்கல் கலைஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக் கல்லூரி ஸ்ருதி. கேஎஸ்ஆர் கல்லூரியை சேர்ந்த கணினி 2ஆம் ஆண்டு. நாமக்கல் கலைஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக் கல்லூரி பிஎஸ்சி நர்சிங் பயின்று வரும் சக்தி பிரியா மேனகா. நாமக்கல் மாவட்ட மைய நூலகம் மற்றும் மைய நூலக வாசகர் அவர்கள் தங்கமணி, காந்திமதி, மோகன சுந்தரி. மாணவ மாணவியர்கள் கல்லூரி, பள்ளி, பொது என பல்வேறு பிரிவுகளில் இந்த அமர்ந்திருக்கும் மாணவிகளுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாணவிகளுக்கும் ஒரு அப்பா போல இருந்து ஒரு குடும்ப தலைவராக இருந்து அனைத்து திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு பெண்களும் வேலை வாய்ப்புகளுக்கு பெற வேண்டும், அதே போல உயர்கல்வி வர வேண்டும், அதே மாதிரி தொழில் முனைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் கவனம் எடுத்து பெண்கள் முன்னேற்றே வராங்க. ஏன் துறை இருக்கு, ஆதி திராவிட துறை. இதை முதல் முறையாக அண்ணா அமைச்சரவையில முதல் அமைச்சராக இருந்தது ஒரு பெண் அமைச்சர் சத்தியவாணி முத்து. அதற்கப்புறம் தான் தொடர்ந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் எல்லாமே பெண் அமைச்சர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய திராவிட சித்தாந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோட பயணித்து தொடர்ந்துட்டே இருக்கிறார். பெண்கள் முழுமையாக விடுதலை பெறும் வரைக்கும் நம்முடைய பயணங்கள் தொடரும் அப்படிங்கிறதை தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த நிலையில நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு இத்தனை பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தில் பயன்படுவது உள்ளபடியே உலகத்திலே எந்த நாட்டில் நடக்காத ஒரு புதுமையான ஒரு திட்டம் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். எதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துகிறார். பெண்களுக்காக உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு தருகிறார். இதற்கெல்லாம் அச்சாரமிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சிக்கு வந்தவர் தான் பெண்களுடைய வாழ்வு முன்னேற வேண்டும் என்று சொல்லி முதலில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதை நீங்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்றை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்திய பாராளுமன்றத்தில் நம்முடைய சட்ட மேடை இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். நீங்கள் எல்லாம் நன்றாக. அப்பொழுது இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த சட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்திலே ஓட்டெடுப்புக்கு வருகின்ற போது பெண்களுக்காக சொத்தில் சம உரிமை வழங்குகின்ற அந்த சட்ட முன்வடிவு பாராளுமன்றத்திலே தோற்று போய்விட்டது. அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார், இன்றைய தினம் இந்த சட்ட முன்வடிவு இந்த இந்திய திருநாட்டில் பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் பின்னால் ஒரு தலைவர் வருவார், இந்த சட்டத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் துறந்தார். அதற்கு பிறகு
பல பிரதமர்கள் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன தலைவர், இந்த இந்திய திருநாட்டில் ஒரு தலைவன் பிறப்பான், அவன் பெண்களுக்கான சட்ட சொத்தில் சம உரிமை என்ற சட்ட முன்மொழிவை நிறைவேற்றுவார் என்று சொன்ன தலைவர் தான் டாக்டர் கலைஞர். அதே ஆட்சியில் தான் 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் மகளிர் சுய உதவி குழு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று தர்மபுரி மாவட்டத்தில் முதன்முறையில் 1989ஆம் ஆண்டு பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு சட்டத்தை அவர் நிறைவேற்றி இன்றைய தினம் இந்த நாடு முழுக்க மகளிர் சுய உதவி குழு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது திமுக ஆட்சி, அதற்கு அடித்தளமிட்டவர் தலைவர்